வணக்கம் அன்பு நண்பர்களே. 2025 பற்றி பார்க்க போகிறோம். ஏற்றம் தான், இனி ஏமாற்றம் இல்லை. அதாவது ராஜகிரகங்கள் சனி, குரு, அப்புறம் ராகு, கேத்து பெயர்ச்சி இந்த வருஷத்தில் நடக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் அடிச்சுக்கும். இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு கவலை இருக்கும், எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி. ஆனால் கவலைப்படாதீங்க, எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் 2025. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா 28/3/2025 அதிலிருந்து 30/3/2025 வரைக்கும் 6 கிரகங்கள் ஒன்று சேருது. பொதுவாக 6 கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீர் கிரகத்தில் இது நீர் கிரகங்கள் மீனத்தில் சேர்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். அதனால் மழையினால், புயல்னால் 28/3/2025 30/3/2025 வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த புத்தாண்டு பலன்கள் ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக 3 கிரகங்கள், அதாவது குரு, சனி, ராகு, கேத்து, இந்த கிரகங்கள் நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும். அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும். ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது மாறும்போது பலன்கள் மாறும், கோச்சார பலன்கள் மாறும். இதை நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட்டு. அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும், ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானா வராது. ஏன்னா எச்சு கம்மி வரும். மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில் கிரகங்கள் மாறும்போது சரி, திசாபுக்திகள் நல்ல திசாபுக்தி நடக்கும்போது சரி, பலன்கள் மாறுபடும். திசாபுக்தியை பொறுத்து, கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும். அதனால் இதை நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஒரே மாதிரி வருஷம் பூரா பலன் வரணும், அப்படி இல்லை. இது திசாபுக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்புறம் மாச கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. எதையும் தீர்மானித்து லட்சியத்தை மட்டுமே குறிக்கோளாய் மனத்தில் கொண்டு லட்சியத்தை நோக்கி கடின பயணம் மேற்கொண்டு லட்சியத்தை அடையும் தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு சோதனைகள் மூலம் சாதனை புரியும் காலம் இது. எதிலும் நிதானமாக இருந்தால் வெற்றி உங்கள் வசம். கோபம் வேண்டாம். ஞான மார்க்கம், ஞானத்தின் வழி செல்வீர்கள். காரியங்களை, உங்கள் பணிகளை என்ன செய்வது, எப்படி செய்வது என திகைத்து நிற்கும் போது உங்களை அறியாமல் உங்கள் மனதில் வழி பிறக்கும். அந்த வழியில் சென்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. சிறு மனக்கசப்பு வரும். அம்பிகையை வணங்க, உங்களுக்கு எல்லாம் வெற்றி. எதற்கும் கவலைப்படாதீர்கள். அஞ்சா நெஞ்சர் நீங்கள். உங்களுக்கு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்வீர்கள், வெல்வீர்கள். சிலருக்கு வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையில் சிறு சிறு சச்சரவுகள் வரும், பின் சரியாகும். விவசாயிகளுக்கும், விவசாய பொருட்கள் விற்பவர்களுக்கும், மருத்துவமனையில் வேலை செய்பவர்களுக்கும், மருந்து கடை நடத்துபவர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், உணவு தொழில், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கும் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும்.
அளவான பேச்சு உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபத்தை தரும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான நோயற்ற கட்டுக்கோப்பான உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்களின் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இந்த வருடம் கொஞ்சம் சோதனையை கடந்து சாதனை செய்யக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த சோதனைகளை எப்படி கடப்பது அப்படின்ற ஆஞ்சநேயரை வணங்க உங்களுக்கு அனைத்தும் நலமாகும். நன்றி, வணக்கம்.